போய் வேலையை பாரியா, இல்லனா அதுக்கப்புறம் நீ இந்த கடை பக்கம் திரும்ப வரவே முடியாது. ஹே விஜி, உன் வீம்புக்கு இது நேரம் கிடையாது. அவர் போகட்டும், ஏதோ எமர்ஜென்சின்னு சொல்றாரு. குழந்தைக்கு முடியல போல. மனசாட்சி இல்ல உனக்கு? அண்ணா நீங்க போங்கண்ணா. உள்ள போன்னு சொன்னேன். என் பேச்ச மீறி இப்போ நீ கிளம்புன. எமர்ஜென்சி மேடம், ப்ளீஸ் புரிஞ்சுக்கங்க. அட முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்கேன், திரும்ப திரும்ப சொன்னதே சொல்லிட்டு இருக்கேன். இங்க பாரு, போறதா இருந்தா மொத்தமா போயிடும். திரும்ப இங்க வர்ற கதையெல்லாம் இருக்க கூடாது. விஜி சொல்றத கேளு. அவர் மேடம், எமர்ஜென்சின்றாரு. வேண்டாம் மேடம், வேண்டாம், நான் போகல. அது அண்ணா. பா, வேலையை பாரு. அப்படியா பண்ணா? ஐயோ வள்ளியம்மா, இதெல்லாம் ஒரு சின்ன சம்பவம். இதெல்லாம் தாண்டி அவ என்னென்னமோ பண்ணிட்டு இருக்கா. அவளுக்கு அந்த கடையை டெவலப் பண்றது, கடைக்கு வியாபாரம் வர்றது, சம்பாதிக்கிறத பத்தி எல்லாம் எந்த நோக்கமும் இல்ல. நம்மள பழி வாங்குறதுக்காக அவளுக்கு கிடைச்ச துருப்பு சீட்டு அந்த கடையும் அங்க வேலை செய்யற எம்ப்ளாயிஸும். ஊர்ல யார் யாருக்கோ என்னென்னமோ வருது. மத்தவங்களுக்கு கெட்டது மட்டுமே செய்யணும்னு நினைக்கிறேன். இவளுக்கு ஒண்ணும் வரமாட்டேங்குது பாரு. எல்லாம் ஒரு மாசம் தான். சொன்ன மாதிரி ஒரே மாசத்துல அந்த கடை அவள்கிட்ட இருந்து புடுங்கறனா இல்லையா நீ பாரு. ஆமா மாமா, விடக்கூடாது மாமா அவளை. காலையில அவ நம்ம கடைக்கு கிளம்பி போறத பார்க்கும் போதெல்லாம் என் உடம்பெல்லாம் அப்படியே எரியுது. ஏதோ பெரிய ஜமீன் பரம்பரை மாதிரியும் பெரிய மல்டி மில்லியனியர் மாதிரி எல்லாம் நடந்துக்கிறா. கடையை புடுங்கிட்டு ரோட்ல நிறுத்தணும் அவளை. அது சீக்கிரம் நடக்கதான் போகுது. ஏன் மாற சவால் விட்டுருக்கான்ல, கண்டிப்பா நடக்கும் பிருந்தா. இப்ப நமக்கு இந்த சவால்லாம் தேவையா? இவர் வேற எதை எடுத்தாலும் நெகட்டிவா பேசிக்கிட்டு. அதான் சட்டப்படி பாத்துக்கிறோம்னு சொல்லிட்டோம்ல. அதுக்கப்புறம் எதுக்கு சும்மா வம்படியா போய் பேசிட்டு வரணும்? சும்மா இருக்கு. இல்ல மாமா, அவளுக்கு சட்ட ரீதியா போறதெல்லாம் புரியாது. எல்லாருக்கும் ஒவ்வொரு பாஷை இருக்கு. அந்த மாதிரி அவளுக்கு புரியுற பாஷை இதுதான். ஆமா மாமா, அந்த கடையை நீங்க கோவில் மாதிரி வச்சிருந்தீங்க. ஆனா அவ அத சந்த கடை மாதிரி மாத்தி வச்சிருக்கா. கொஞ்சம் கூட யாருக்குமே மரியாதையே இல்ல. அதை எப்படியாவது மீட்கணும் மாமா. இதை இப்படியே விட்டா சரியா வராது. கடன் ஒண்ணு இருந்தாதானே நீங்க அதை மீட்பீங்க. முதல்ல அந்த கடையவே இல்லாம பண்ணிடுறேன். கடைய வித்துடுறேன். அண்ணி விடாதீங்க. அப்பப்ப அவளை ஏதாவது ஒரு வகையில சீண்டிக்கிட்டே இருங்க. அவ என்ன நம்மள டென்ஷன் பண்றது, நீங்க அவளை டென்ஷன் பண்ணுங்க. பண்ணிடுறேன். ஆமாக்கா, சந்தர்ப்பம் கிடைக்கும் போதெல்லாம் சம்பவம் பண்ணிரு. அவளால உன்னை ஒண்ணுமே பண்ண முடியாது. இன்வெஸ்டர் இல்ல, பையர். இந்த கடை இருக்கிறதால தானே எல்லாரும் திமிர்ல ஆடுறீங்க. இனிமே இந்த கடையே இருக்காது. மொத்தமா வித்துட்டு செட்டில் ஆக போறேன். மேடம், ரேட் என்ன எதிர்பார்க்குறீங்க? சார், இப்போ நாங்க மெட்டீரியலோட மொத்தமா தான் கடை கொடுக்க போறோம். ஏன்னா நான் அப்ராட்ல போய் செட்டில் ஆகலான்னு இருக்கேன். அதனால தான் கடையவே சேலுக்கு கொடுக்குறேன். நீங்களே ஒரு கரெக்டான ரேட்டு சொன்னீங்கன்னா இப்பவே முடிச்சிடலாம். ஹலோ, மாறா, சொல்லுங்க நீ. இந்த விஜய் கடையை விக்கிறதுக்கு பிளான் பண்ணிட்டு இருக்கா மாறா. இது இங்க இருந்தோ ஏதோ பையரை கூட்டிட்டு வந்திருக்கா. அவர்கிட்ட வேலை பேசிட்டு இருக்கா. அண்ணி என்ன சொல்றீங்க? ஆமா மாறா,
நீங்க உடனே கிளம்பி வாங்க. தோ வரேன். ஹலோ நில்லுங்க. யோ உள்ள விடாதீங்க. நீங்க அப்படியே அடிச்சு துரத்துங்க. போக கூடாது. ஆ, ஓ அவானுங்களா? டேய், கிளம்பு, நவுருடா. என்ன பண்றீங்க? சீ, நவுரு. ஆ, அது ஒண்ணும் இல்ல சார். ஏய், என்ன ஒரு ரவுடித்தனத்தை ஏன் கடையில வந்து காமிக்கிறியா? இங்க பாருங்க, மரியாதையா சொல்றேன், வெளிய போங்க, இல்ல போலீஸ்க்கு ஃபோன் பண்ணுவேன். டேய், நீ யாருக்கு வேணா ஃபோன் பண்ணிக்க. ஆமா, இந்த கடையை வாங்க வந்தது யாரு? ஆ, யோ நீ தான் அந்த கடையை வாங்க வந்தியா? ஹலோ, மரியாதை பேசு. கண்டபடி பேசிட்டு இருக்க? பின்ன இந்த கடையோட ஹிஸ்டரி தெரியாம பணம் இருந்தா வாங்க வந்துருவியா? கவர்னர் மாளிகை விலைக்கு வருதான், போய் வாங்கிக்கிறியா? இது இவ கடையே இல்லையா, எங்க கடை. அதான் உங்க அப்பா கையெழுத்து போட்டு கொடுத்துட்டாரு. அப்புறம் எப்படி அது உங்க கடையாகும்? சார், நீங்க எதுக்கும் பயப்படாதீங்க. டாக்குமெண்ட் பண்ணி தர வேண்டியது நான் சொல்றேன். நீங்க என்ன ரேட் சொன்னாலும் எனக்கு ஓகே. நாளைக்கே ரெஜிஸ்ட்ரேஷன் கூட வச்சுக்கலாம். பண்ணிடுவீங்க சார். இவன் எங்க அப்பாட்ட திருட்டு கையெழுத்து வாங்கி இந்த கடையை ஆக்கிரமிச்சிருக்கா. ஆமா சார். அப்புறம் ஏமாந்து இந்த கடையை நீங்க வாங்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்புறம் கோர்ட்டு கேஸ்ன்னு நீங்க தான் அலையணும். சார் இல்ல சார். ராமச்சந்திர ஐயா தான் இந்த கடையோட உண்மையான முதலாளி. இவங்க சும்மா temporary.